ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட யூடியூப் சேனல்ல லாங் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இங்க ஃபுல் ஸ்னோ. இப்போ தான் வந்து ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால ஸ்ப்ரிங்குக்கான ஃபர்ஸ்ட் ட்ரிப்ப இன்னைக்கு நாங்க எடுத்திருக்கோம். என்னடா டான்ஸ்? நடுவுல வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரெஸ்ட் ஏரியால தான் நிறுத்தியிருக்கோம். இங்க வந்து நம்ம வாஷ்ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, காஃபி ஏதாவது குடிச்சிட்டு கிளம்பலாம். ஏர்லியா கிளம்புனதுனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் திருப்பி எங்களோட ட்ரிப்ப கன்டின்யூ பண்றோம். ஆக்சுவலா இது ஒரு 3 ஹவர்ஸ் ட்ரிப்பு தான். பட் ஸ்டில் குழந்தைங்களோட வரதுனால அங்கங்க நிறுத்தி அவங்களுக்கு வாஷ்ரூம்லாம் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ண வச்சுட்டு தான் கூட்டிட்டு வருவோம். இந்த வாட்டி நாங்க எவ்வளோ ஏர்லியா கிளம்புனாலுமே வந்து செம்ம ரஷ்ஷு. ஏன்னா நாளைக்கு வந்து இங்க ரொம்ப ரெயினு. அதனால இந்த இவென்ட்டுக்கு வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க போல. பார்க்கிங் கிடைக்காததுனால வந்து நாங்க வேற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் போ வேண்டியதாச்சு ஃபர்ஸ்ட்டு. அதனால அங்கேயுமே பார்க்கிங் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. அதனால வந்து கொஞ்சம் தள்ளி தான் பார்க் பண்ணிட்டு நாங்க அந்த ஸ்பாட்டுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து நடந்து போயிட்டுருக்கோம். நான் ஃபர்ஸ்ட்டே வந்து கிட்ஸோட ஒரு ப்ளே கிரவுண்டுக்கு தான் போ வேண்டியதா ஆயிடுச்சு. அதுவும் வந்து பிளான்ட் எல்லாம் கிடையாது. ஆன் த வேல பார்த்ததுனால பசங்க விளையாட போணும்னு சொன்னதுனால தான் அங்க கூட்டிட்டு வந்தோம். இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ளே ஏரியான்னே போட்டிருந்தாங்க. நம்மலாம் சின்ன வயசுல பீச்ல வந்து மண்ண வச்சு விளையாடி வளர்ந்தோம். இங்கலாம் வந்து மண்ணுல விளையாடுறதெல்லாம் ரொம்பவே கம்மி. அதனால வந்து இந்த ப்ளே கிரவுண்ட் பார்த்தா நேச்சுரல் ப்ளே கிரவுண்ட்னே போட்டு அங்க வந்து ஃபுல்லா வந்து கடல் மண்ணு போட்டு வச்சிருந்தாங்க. அதனால மாயா கிருஷிக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கும் வந்து அங்க கொஞ்ச நேரம் இருந்த மாரி இருந்தது. கொஞ்ச நேரம் உட்காந்து பசங்க விளையாடுறத பார்த்துட்டு, நாங்களும் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸு, வீடியோஸ்லாம் எடுத்துட்டே இருந்தோம். நாங்க இருக்க இடத்துல வந்து ஒரு 4, 5 மந்த் வந்து ஸ்னோவா இருக்கும். அதுக்கப்புறம் 2, 3 மந்த்தும் ரொம்ப குளிரா தான் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஸ்ப்ரிங்கு, வெயிலுன்னு எல்லாமே ஆரம்பிச்சுடும். அதனால இந்த சீசன்லாம் ஆரம்பிக்கும் போச்சுல பசங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நெறைய ஈவென்ட்ஸு, நெறைய அவுட்டோர் கூட்டிட்டு போவோம். அதே மாரி இங்கேயும் வந்து நெறைய ஈவென்ட் வந்து எவ்ரி வீக் வந்து ஈவென்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். அந்த மாரி தான் நாங்க வருஷம் வருஷம் வர்றது வந்து ஹாலாண்டு. இங்க வந்து டியூலிப்ஸ் ஃபெஸ்டிவல்னுட்டு ஒண்ணு நடக்கும். எல்லா வருஷமுமே நாங்க இங்க போவோம். ஆனா, இன்னைக்கு இந்த வாட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து இங்க ஃபேமஸான இடம் விண்ட்மில் ஐலாண்டு. போன வருஷம்லாம் ரொம்பவே அழகா இருந்தது. ஆனா, இந்த வருஷம் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கு. ஏன்னா, அவங்க பிளான் பண்ண டேட்டு வேற. இங்க வந்து பூக்கள் வந்து பூத்து வாடுற டேட்டுக்கு தான் ஈவென்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி இதெல்லாம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்டா பண்றது இது எல்லாமே. ரொம்ப கூட்டமானதுனால ஷட்டில் சர்வீஸ்லாம் இருந்தது. உள்ள கார் அனுப்பாததுனால வந்து இது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா உள்ள செம்ம வெயிலு வேற. ஆயா. உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய கியூவே நின்னுது டிக்கெட் எடுக்கிறதுக்காக. அத்தனைக்கும் நாங்க 9:30க்கு ரீச் ஆன ஸ்பாட்டு. ஸ்டில் வந்து இவ்ளோ கூட்டம் எப்படி தான் வந்ததுன்னு தெரியல. 9 மணிக்கு தான் ஆரம்பிக்கவே செஞ்சாங்க. அதுக்குள்ளயே இவ்ளோ கூட்டமும் வந்துடுச்சு. ஒரு வழியா டிக்கெட்லாம் எடுத்துட்டு நாங்க உள்ளேயும் குழந்தைங்கள கூட்டிட்டு போயாச்சு. உள்ள போனோனே தான் "என்னடா இது! போன வாட்டி மாதிரி இல்லையே!" அப்படிங்கிற மாரி ஆச்சு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் வரவங்கலாம் நெக்ஸ்ட் டைம் இங்கலாம் வருவாங்களா தெரியல. ஏன்னா அவ்ளோ டியூலிப்ஸுமே நல்லா வாடி போயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இது வந்து ரொம்ப ப்ரீ பிளானா பண்ற ஈவென்ட் வருஷம் வருஷம். இந்த வாட்டி வந்து அவங்க கணக்கு போட்டது தப்பா போச்சு. ஸ்டில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வெதரு, அதுக்கப்புறம் இவ்ளோ ஆட்கள் கூட்டம்லாம் பார்க்குறது வந்து நல்லா தான் இருந்தது. இந்த சைடு வாங்கலாம். கிரிஷ். என்ட்ரன்ஸ்லயே ரைடு வச்சிருந்தாங்க. அதனால பசங்கள வந்து ரைட்ல உட்கார வச்சாச்சு. எப்படியும் இது பண்ணா தான் அடுத்ததே முடியும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த ரைடுக்கு தான் போணும். நான் நார்மலா வந்து இந்த லோக்கல் ஸ்டோரு, ஈவென்ட்ல இருக்க ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேன். ஏன்னா, அந்த டைம்ல விக்கிறதுனால ரொம்ப ரேட்டு கூட்டி விப்பாங்க அப்படிங்கிறதுனால. ஆனா, இந்த வாட்டி வந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸா வந்துட்டு இங்கேருந்து ஒரு மெமரிக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணுங்கிறதுக்காக வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கணும்னு நெனச்சு இங்க என்டர் ஆனேன். நெறைய ஐட்டம் வச்சிருந்தாங்க. ஆனா, எனக்கு பெருசா எதுவுமே சூப்பரா தெரியல. அதனால வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டேன் மெமரிக்காக. அப்புறம் இங்க டச்சுல என்னென்ன ஃபேமஸோ அதெல்லாம் வந்து குட்டி, குட்டி பொம்மையா வச்சிருந்தாங்க. அப்புறம் அங்க உள்ள ஃபேமஸ் வுட்டன் ஷூஸு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த ஒரு ஐட்டம் பில் போடுறதுக்கு கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் கியூல நின்னுருக்கேன். அவ்ளோ கூட்டம் அங்க. சரி அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் விண்மெல்குள்ள தான் போனோம்.
இந்த விண்மில்ல வந்து நாங்க ஒரு 2, 3 வாட்டி பார்த்துட்டோம். அதனால வந்து இந்த வாட்டி விண்மில் மேலலாம் ஏறல. ஏன்னா லாஸ்ட் இயரே மாயா ரொம்ப பயந்தா. அதுக்கப்புறம் கியூவும் ரொம்ப பெருசா இருந்தது. ஏன்னா அடுத்தடுத்த லொகேஷன் போணுங்கிறதுக்காக எங்களுக்கு அங்கேயே டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஆனாலும் அந்த விண்மில்ல அது பக்கத்துல இருக்க டியூலிப்ஸ் கிட்ட போய் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வரலான்னுட்டு, அங்க தான் நாங்க நடந்து போயிட்டுருக்கோம். இன்னொன்னு என்ன இருக்கு? இன்னொன்னு போட்டுருந்துருக்கோம்னா இன்னொன்று வெயில் நல்லா சில்லுன்னு அடிக்குதுங்களா? நெறைய டியூலிப்ஸ் வாடி போய் இருந்தாலும், சில டியூலிப்ஸ்லாம் நல்லா ஃபுல் ப்ளூம்ல இருந்தது. ஆனா வந்து இந்த டியூலிப்ஸ் வந்து ஃபுல் ப்ளூம்ல இருக்கிறத விட, அந்த பாதியில வந்து ப்ளூமா இருக்கிறது பாக்கம்பூச்சில தான் ரொம்பவே அழகா இருந்திருக்கும். ஆனா லாஸ்ட் வீக் வந்து இந்த ஈவென்ட்ட வந்து அவங்க ப்ரீ பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து சூப்பரா இருந்திருக்கும். அதனால இருந்த கொஞ்சம் கொஞ்சம் டியூலிப்ஸ் கிட்ட வந்து ஃபோட்டோஸு, வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் பசங்கள வச்சு. இங்கேருந்து ரொம்ப சீக்கிரம் கிளம்பணும் அப்டின்னுட்டே தான் மைண்ட்ல இருந்தது. ஏன்னா, அடுத்த லொகேஷன் போறதுக்குள்ள ரொம்ப கூட்டமாயிடும். பார்க்கிங் கிடைக்குமான்ற ஒரு கன்ஃப்யூஷன்லேயே வந்து இங்க வந்து எப்படியும் ஒரு 1 ஹவர் இங்க ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். பண்ணிட்டு உடனே கிளம்பிட்டோம். போற வழி பார்த்தோம்னா, அங்க டிக்கெட்டுக்கே அவ்வளோ கியூவு. அதுக்கப்புறம் வெளியில டிராஃபிக் பார்த்தோம்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ்க்கு வண்டி போக போக வந்து கார் வந்து கியூல நின்னுட்டே தான் இருந்தது. இதுக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு. அவ்ளோ டிராஃபிக்கு. நாங்க இதே வந்து ஏர்லியா வந்துட்டோம் போல அப்படின்னு நெனச்சுட்டே தான் வந்தோம். நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து நீல்ஸ் டச் வில்லேஜ் தான் போயிட்டுருக்கோம். போன உடனே பசங்களுக்கு லஞ்ச் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நெனச்சிருக்கோம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நெறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா வந்து இங்க வெதர் மாறிடுச்சு. அதனால வந்து கண்டிப்பா நெறைய ஈவென்ட்ஸ், இங்க உள்ள லைஃப் ஸ்டைலு, அதுக்கப்புறம் இங்க இருக்க சூப்பர் லொகேஷன்ஸ் இது எல்லாமே நான் கவர் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.